ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் தர்மசீலன். நான் கேட்ட மாதிரியே நாளைக்கு நீங்க லீவ் போட்டுட்டு உங்க குடும்பத்தோட வெளியூர் போறதா முடிவு பண்ணிருக்கீங்க. அதுக்கு உங்க பிள்ளையோட பிறந்த நாளை காரணமா காமிச்சிருக்கீங்க. ஆனா அது மட்டும் காரணம் இல்ல. நாளைக்கு என் பையனை தூக்கில இருந்து காப்பாத்திக்கலாம்னு நீங்க எனக்கு அனுமதி கொடுத்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன பாக்குறீங்க மிஸ்டர் தர்மசீலன்? இது வெறும் பூச்செண்டு இல்ல. இதுக்குள்ள என்னோட பிளாங்க் செக் இருக்கு. சத்தியத்தால சாதிக்க முடியாத காரியத்தை கூட இந்த சக்கரவர்த்தியோட செக் மூலமா முடிச்சுக்கலாம். வாங்கிக்கங்க. சரி மிஸ்டர் பிரதீப், நான் செய்யாத உதவியை செஞ்சுட்டதா நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மகனை காப்பாத்துறதுக்காக நான் லீவ்ல போகல. உங்க மகனோட கொலகாரனோட தூக்கு தண்டனை நிறைவேற்றிட்டு தான் நான் புறப்படுறதா லீவ் லெட்டர்ல தெளிவா எழுதி கொடுத்திருக்கேன். ஏமாத்திட்ட தர்மசீலன், உன்னையே நீ ஏமாத்திக்கிட்ட பிரதீப். இத்தனை நாளா என்னால என்ன செய்ய முடியும்னு வாயால சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இனிமே அப்படி இல்லை. செஞ்சு காமிப்பேன். செஞ்சுட்டு சொல்றவன் இல்ல இந்த பிரதீப் சக்கரவர்த்தி தர்மசீலன். சொல்லிட்டு செய்யறவன். சொல்லிட்டு செய்யறவன் சின்ன மனுஷன், சொல்லாம செய்யறவன் பெரிய மனுஷன். ஆனா அந்த தர்மசீலன் அதுக்கு மேல சொல்லிக்கிட்டே செய்யறவன். தர்மசீலன், நாளைக்கு என் பையனை நீ தூக்கில போடுறதுனால உனக்கு எந்த லாபமும் கிடையாது. என் பையன் செத்துட்டானா என் பரம்பரைக்கு தான் நஷ்டம். எல்லா பிசினஸ்மேனும் லாபத்துல மட்டும்தான் பங்கு கொடுப்பான். ஆனா நான் அப்படி இல்லை. வித்தியாசமானவன். லாபத்திலையும் பங்கு கொடுப்பேன், என்னோட நஷ்டத்திலையும் பங்கு கொடுப்பேன். நாளைக்கு என் மகனை தூக்கில போட அரசாங்கம் குறிச்ச தேதி. ஆனா உனக்கும் குடும்பத்துக்கும் சேர்த்து நான் குறிச்ச தேதி. ஞாபகம் வச்சு. மிரட்டுறியா? தர்மசீலன், என் பையனை காப்பாத்துறதுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். நாளைக்கு உன் பிள்ளையோட பிறந்த நாள். அது கொண்டாடணும்னா நீ உயிரோட இருக்கணும், உன் பொண்டாட்டி பிள்ளையும் உயிரோட இருக்கணும். ஏய், சாவுக்கு பயந்தவன் இல்லடா அந்த தர்மசீல. இந்த ஜெயிலர் வேலைக்கு என்னைக்கு சேர்ந்தோம் அன்னைக்கே என் உசுருக்கு சேர்த்து தான்டா கையெழுத்து போட்டிருக்கேன். நீ காட்டுற பூச்சாட்டிக்கு என் குழந்தை கூட பயப்படாது. என் மேல கைய வைக்கிற படவா பிச்சிருவன் பிச்சு. தர்மசீலன், நாளைக்கு மகனை தூக்கல போட முடியாது. அவன் உயிரோட தான் இருக்க போறான். அதுவும் கண்ணால நீ பார்க்கத்தான் போற. இந்த பார், தப்பு செஞ்ச உன் மகனை காப்பாத்துறதுல உனக்கு இருக்கிற இந்த வெறி அதை விட அதிகம். நேர்மையான சட்டத்தை காப்பாற்றணும்னு எனக்கு இருக்கிற கடமை. நாளைக்கு உன் மகன் தூக்கல தொங்குவான், பணமா தான் வெளியே வருவான். அவனை தூக்கி போறதுக்கு உன் கூட 3 பேர் அழைச்சிட்டு வாடா. அதை மாத்த எந்த கொம்மனாலையும் முடியாது. வண்டியில ஏறு. கைதியை ரெடி பண்ணியாச்சா? எஸ் சார். மேஜிஸ்ட்ரேட் டாக்டர்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். குட் மார்னிங். வணக்கம் சார். தண்டனை நிறைவேற்றலாமா? மிஸ்டர் தர்மசீலன், 1 மினிட். இந்த கைதியை இன்னைக்கு தூக்கில போட முடியாது. தண்டனையை தள்ளி போட சொல்லி கவர்மெண்ட்டுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது. ஏன்? எதுக்கு? டெக்னிக்கல் ப்ராப்ளம். டெக்னிக்கல் ப்ராப்ளமா? சட்டத்துல ஒரு சின்ன சிக்கல். கைதியோட உடல்நிலை அவனை தூக்கில போட தடையா இருக்குன்னு டாக்டர் சர்டிபிகேட் பண்ணிருக்காரு. டாக்டர் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுக்காம கைதியை தூக்கில போட என்னால அனுமதிக்க முடியாது. ஓஹோ, அப்படின்னா டாக்டர் இவரு ஃபிட்னு சர்டிபிகேட் கொடுத்தாதான் அவரை தூக்கில போடுவீங்களா நீங்க? அந்த ஃபைலை கொஞ்சம் கொடுங்க. டாக்டர், கவர்மெண்ட்ல கொடுக்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை செய்ய மாட்டீங்க. ஆனா கிம்பளத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பீங்க. தர்மசீலன், கைதிகளை மிரட்டுற மாதிரி எங்களையும் மிரட்டாதீங்க. நாங்களும் உங்களை மாதிரி கவர்மெண்ட் அதிகாரிங்க தான், ஞாபகம் வச்சுங்க. மிஸ்டர் தர்மசீலன், எஸ் சார். தண்டனையை தள்ளி போடலாமா வேண்டாமாங்கிறத முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு. நான் சொன்னா அதை நிறைவேற்றுற கடமை மட்டும்தான் உங்களுக்கு. டூ யுவர் டியூட்டி. என் டியூட்டியை தான் செய்ய போறேன் சார். சார் இப்படிங்க. டாக்டர், என் டியூட்டி ரொம்ப கரடு முன்னானது. அதனாலதான் கவர்மெண்ட்ல இந்த காக்கி சட்டை கொடுத்திருக்காங்க. உன் பொண்டாட்டியும் பொண்ணையும் ஓட ஓட கதற கதற கருப்பழிச்சு கொலை பண்ணியிருந்தானா நீ போய் சர்டிபிகேட் கொடுத்திருப்பியா? தப்பிக்க விட்டுருப்பியா? இல்ல இல்ல, கழட்டிடுவ கழட்டி. இப்போ அவனை தூக்கில போடலான்னு கையெழுத்து போடுற. ஃபிட்னு கையெழுத்து போடுற. போடா.
தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. சார், சட்டத்தில் ஒரு சிக்கல்னு சொன்னீங்களே, அந்த சிக்கலை அவுத்துட்டேன். அவனை தூக்கல போடலான்னு டாக்டர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். ஹரி